தயை ரொம்ப அதிசயமான குணம். அதாவது கருணை, அன்பு, இரக்கம் இதெல்லாம் தயை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லைக் கைண்ட்னஸ், கம்பேஷன், கிரேஸ், மெர்சி இப்படி பலவாறு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த தயைங்கிற அந்த இரக்க குணம், இந்த கருணை குணம் இது எப்பேற்பட்டது? இது எந்த அளவுக்கு நம்மளால கடைபிடிக்க முடிகிறதுன்னு பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமா? நம்ம எப்பவுமே ஒரு உதாரணத்தை சொன்னாதான் அதனுடைய மேன்மையை விளக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு லௌகீகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். வெளியில ஒரு இடத்துல போயிட்டே இருக்கோம். சிலர் கியூல இருக்கிறப்போ நிதானமா அந்த லைனோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடப்பா. சில பேர் பார்த்தா அவளுக்கு தான் அப்பதான் ரொம்ப அவசரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முண்டி அடிச்சுட்டு எல்லாரையும் தள்ளிண்டு சில பேர் ஒருத்தரோட காலை மிதிச்சுட்டு அவ தன்னுடைய போக்குல முன்னாடி போயிட்டே இருப்பா. இப்போ இப்படி அந்த மூவ்மெண்ட் நடக்கிறப்போ காலை மிதிச்ச அந்த நபருக்கு என்ன ரியாக்ஷன் வரும்? பா சுள்ளுன்னு வலிக்கிறது. அப்போ கோபம் வரும். முதல்ல கோபம் வந்துடும். அப்புறம் அந்த மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காளே அவளை கொஞ்சம் முறைச்சி பார்ப்பா. அவ பாவம் திரும்பி அவசரத்துல என்ன அவசரமோ நமக்கு சாரி அப்படின்னு வேற சொல்லிடுவா. மிதித்தவரிடம் சாரி அப்படின்னு வேற சொல்லிடுவா. அப்போ மிதிப்பட்டவர் என்ன பண்ணுவார்? சரி போட்டோம் போ அப்படின்னு அந்த வலியை பொறுத்துண்டு அந்த இன்சிடெண்ட்டை ப்ரஷ் அவே பண்ணிடுவார் இல்லையா? சரி எப்படி அப்படின்னு ப்ரஷ் அவே பண்ணுறது இது நம்மளுடைய நேச்சுரல் குவாலிட்டி, ஹியூமன் பீயிங்கோட நேச்சுரல் குவாலிட்டி. அதாவது ஒருத்தரை ஒருவர் ஹிம்சிக்கும் போது உடல் அளவிலோ மனத்தளவிலோ அதனால ஒரு விதமான பாதிப்பு கட்டாயம் ஏற்பட்டு அதற்கு ஒரு விதமான வெளிப்பாடும் ஏற்படுவது மனித இயல்பு. ஆனா ஸ்ரீனிவாசர் இருக்கார் பாருங்க, எம்பெருமான் ஸ்ரீனிவாசர், அவருடைய கருணை தயை இதற்கு இதுதான் எல்லைன்னு சொல்லவே முடியாதபடிக்கு அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர், அவ்வளவு தயை மிக்கவர். ஒருத்தர்கிட்ட தான் தயையா, ஒருத்தர்கிட்ட தான் கருணையா அப்படின்னு இல்லை, எல்லார்கிட்டையும் அதே மாதிரி தயை கொண்டவர். நான் பார்த்துட்டு இருக்கோமே இப்போ நடக்கிற லட்டு பிரச்சனையிலேருந்து எல்லாத்துலேயும் யாராக இருந்தாலும் தயையை காட்டுபவர். அது எப்படின்னா அவருடைய அந்த பிரதான தயை என்கிற குணாதிசயத்தை அவர் ரொம்ப முதல்லயே அவர் வெளிப்படுத்துறாரு. எப்போன்னா அவர் ஸ்ரீனிவாசரா இங்க அர்ச்சையில் அவதரிக்கும் முன்பே, இந்த ரூபத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தயை கொண்டவர் தான். எப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருப்பா இல்லையா, தெரிஞ்ச கதை தான், இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமே. அதாவது இந்த வெங்கடேச மகாத்மியத்துல வர்றது பெரியவர்கள் எல்லாரும் சொல்ல கேட்டதுதான். ஸ்ரீனிவாசரா அவதரிக்கும் முன்பே, திருமலையில் எழுந்தருடும் முன்பே அவர் எப்படி அவருடைய அந்த இரக்கம், கருணை, அன்பு, பரிவு, பாசம் இதெல்லாம் எப்படி வெளிப்படுறதுன்னா, அது எம்பெருமானுடைய லீலை தான். அமைதியான ஒரு கங்கை நதி கரை, அதுல பல முனிவர்கள் குழுமி இருக்கா. எதுக்கு குழுமி இருக்கா? முனிவர்கள் குழுமி இருந்தா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு தான் அர்த்தம். அங்கேயும் வேள்வி யாகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். கஷ்யபர் முனிவர், அந்த முனிவர் தலைமை தாங்கிட்டு இருந்தா. பாக்கி எல்லா முனிவர்களும் அவருக்கு என்ன வேண்டியமோ அதெல்லாம் ஒத்தாசையாக இருந்து கொண்டு அந்த வேள்வியை நடத்தி கொண்டிருந்தார்கள். வேள்வியின் இலக்கு, அதாவது அவர்கள் வேண்டியது என்னன்னா, உலக மக்கள் உயும் பொருட்டு அவர்கள் அந்த வேள்வியை கங்கை நதிக்கரையில் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போ வழக்கம் போல நம்ம நாரத முனிவர் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு அங்க சேர்ந்தார்.
வந்து சேர்ந்தவுடனே எல்லாரும் பெரிய மக்கள்லாம் சான்றோர்கள்லாம் இருக்காளே அப்படின்னு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, இது மாதிரி நீங்க எல்லாம் நல்ல ஒரு பெரிய வேள்வியை மேற்கொண்டிருக்கிறது பார்த்தா நல்ல உத்தேசம் இருக்கும்னு தோன்றது. இந்த யாகம் முடிஞ்ச உடனே இந்த யாகத்தோட பலனை வந்து நீங்க யாருக்கு சமர்ப்பிக்க போறீங்கோ, அர்ப்பணிக்க போறீங்கோ, அளிக்க போறீங்கோன்னு கேட்டார். அது மாத்திரம் கேட்கல. அவர் கூடவும் ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்ன்னா, இந்த யார் வந்து இந்த உலக மக்கள் மீது மிகவும் தயையுடன் அன்பு கூடி இருக்கிறாரோ அவருக்கு இந்த யாகத்தின் பயனை அளிப்பது உச்சிதம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டார் நாரத முனி. இன்னைக்கு போலதான் அன்னைக்கும் ஒரு சர்ச்சை எழுந்தது. யாரு உலக மக்களிடம் மிகவும் அன்பு செலுத்துவது? பிரம்மாவா, சிவனா? சதுர்முக பிரம்மாவா, சிவனா, விஷ்ணுவா? இந்த மும்மூர்த்திகளில் ஒருவர் யார் அப்படின்னு சர்ச்சை. சரி, இதை அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து அவருக்கே இந்த யாகத்தின் பலனை அளிப்பது அப்படின்னு ஒரு முகமா முடிவு செய்தா. முடிவு செஞ்ச விட்டா கண்டுபிடிக்கிறது யாரு, யாரு மிகவும் தயை கொண்டவர்னு அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்காக நம்ம பிருகு மகரிஷியை தேர்ந்தெடுத்து நீங்க போய் கண்டு அறிந்து கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லவும் அப்படின்னு சொல்லியாச்சு. பிருகு முனிவருக்கு பொறுப்பு வந்துடுத்து இப்போ. சரி, அவரும் முதல்ல சோதனை செய்ய எங்க போனார்னா சத்தியலோகத்துக்கு போனார். வழக்கம் போல பிரம்மா வந்து படைக்கும் தொழில ரொம்ப மும்மூரமா ஈடுபட்டு இருந்தார். பிருகு மகரிஷி வரதே கவனிக்கல. சரி, அவர் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட தன் தொழிலை செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணார், அவருக்கு எதிரில் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தார், அமர்ந்தார். அப்படியே கவனிச்சிட்டார் பிரம்மா. என்னது இந்த மகரிஷி தானே வர்றார், அவர் பாட்டு உட்கார்றார், எதிர வேற ஒரு மரியாதை இல்லையான்னு அவருக்கு. அத பார்த்துட்டு அவருக்கு கோபம் வந்துடுத்து பிரம்மாக்கு. பிரம்மாவுக்கு கோபம் வந்த உடனே அதை சுட்டெரிக்கும் மாதிரி அவரை பார்க்கிறார், தன்னுடைய செய்கைகளால் வெளிப்படுத்துறார். அத அப்ப கூட வந்து அவரை இன்வைட் பண்ணல, அவருக்கு கௌரவிக்கல. இதை பார்த்துட்டு பிருகு முனிவர், உனக்கு அறிஞ்சு கூட நீ நான் பெரிய மகரிஷி வந்திருக்கேன், எனக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து என்னை வரவேற்காமல் இருப்பதனால் சாபம். அதான் முதலில் மகரிஷிகளுக்கு கோபம் வந்தா சாபம் தான். சாபம். அவருக்கு என்ன சாபம் கொடுத்தாருன்னா, வந்தவரை கவனிக்காம உபசரிக்காம நீ வாட்டுக்கு உன்னுடைய வேலையை பண்ணது மிகவும் தவறு. இந்த தவறினால் உனக்கு பூ உலகத்துல எந்த மக்களும் உன்னை வந்து சேவிக்கவே மாட்டார்கள், உனக்கு எந்த ஒரு கோவிலும் இருக்கவே இருக்காது அப்படின்னு சபிச்சுட்டார். ஆக இங்க நடந்தது என்ன, பிரம்மா தவறு செய்து மகரிஷியை வரவேற்காமல் இருந்ததால் அவருக்கு ஒரு சாபமும் ஏற்பட்டது. அடுத்தது எங்க போவார், நார்மலா சத்தியலோகத்திலேருந்து நேர கைலாய லோகத்துக்கு போறார். காணும், இங்க சிவன் இங்க பார்த்தானா தேடி பார்த்தா காணும். சரி, இப்படி போலாம், அப்படி போய் பார்க்கலாம் சுத்தி முத்தி அப்படின்னு பார்த்தா அந்த புறத்துல சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர் நேர போறார், மகரிஷி தானே, அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவர் நேர போனார். நேரம் போன உடனே சிவனுக்கு ரொம்ப பொறுக்க முடியாத கோபம். உனக்கு என்ன உங்களுக்கு இங்கிதம் தெரியாதா, அந்த புறத்துல இருக்கிற போது இப்படி வரணுமா அப்படின்னு முறைச்சி பார்த்தார். அப்போ அவர் சொன்னார், மகரிஷி வரான்ற பார்த்து கூட நீ அதை புரிஞ்சுக்காம சுகித்து உன்னுடன் மனைவியுடன் இருப்பதனால் இதுவும் ஒரு தவறே. உன்னோட வேலை என்னன்னா மக்களிடம் நன்கு அன்பு செலுத்தி அவர்களை காத்து ரட்சிப்பதே. நீ வந்து இப்படி கவனக்குறைவா இருந்ததுனால உனக்கும் ஒரு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு உலகத்துல எந்த உருவமும் இல்லாமல் எப்பவும் லிங்க வடிவிலேயே இருப்பாய், அப்படியே தான் உன்னை எல்லா மக்களும் பூஜிப்பார்கள்னு அவரை சபிச்சுட்டார். ஆச்சா, சத்தியலோகம் ஆச்சு, கைலாயம் ஆச்சு. நெக்ஸ்ட் நேரம் எங்க போறார், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறார் பிருகு மகரிஷி. அங்க பார்த்தா ஆதிசேஷன் அழகா மெத்து மெத்துன்னு
இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அதுல நல்ல சயனம், மூடின கண்களுடன் நல்ல யோக நித்திரையில இருக்கார். அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அவருக்கு தெரிஞ்சித்து, நல்லா தூங்கிட்டே இருக்கிறப்போ, யோக நித்திரையில இருக்கிறப்பவே அவருக்கு தெரிஞ்சுடுத்து பிருகு மகரிஷி வந்துட்டு இருக்கார், நம்ம வந்திருக்கார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு. எல்லாம் அவரோட லீலை தான். ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. அவர் அப்படியே படுத்துட்டு இருந்தார். பிருகு மகரிஷி எதிர வந்து நின்னார். பெருமாள் எழுந்துக்கல. அப்போ இப்ப என் கோபம் வந்து தலைக்கு ஏறிடுத்து பிருகுக்கு. சத்தியலோகத்துக்கு போனா அது மாதிரி ஆச்சு, இங்க வந்தா எப்படி ஆச்சு, இங்க வந்தா எப்படி ஆறுது, வைகுண்டத்துக்கு வந்தா இதே கதியா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுத்து. தணிக்க முடியாத கோபம். பெருமாளுடைய திருமேனியில் அழகிய மென்மையான திருமேனி அப்படின்னு நம்ம சொல்வா பெரியவா. திருமேனியில அவருடைய திருமார்புல எட்டி ஒரு உதைச்சார். எட்டி காலால பிருகு மகரிஷி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பில் உதைத்தார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோமே, காலை மிதிச்சதுக்கே இத்தின்பு சுடுக்கணும் இருக்கும். அது திருமார்பில் மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் எட்டி உதைத்தால் எம்பெருமானுக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்ணை திறந்தார். பிருகுவா, வந்திருக்கியா பா குழந்தாய், என்னப்பா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்ட? நீயே கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசியிருந்தா நான் எழுந்திருப்பேனே. என்னோட உடம்பு வந்து வஜ்ரம் போல, உன்னுடைய பாதமும் பூ போல மென்மையா இருக்கு பிருகு. குழந்தாய், சரி சரி, என்னை எட்டி உதைச்சிட்ட. வஜ்ரத்துல மென்மையான பூ பட்டா அந்த பூக்குத்தானே வலிக்கும், உன்னுடைய பாதங்களுக்கு மிகவும் வலிக்குமே. வா வா, என் மடியில வந்து உட்கார்ந்துக்கோ, நான் உன் காலை பிடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அன்பா, பெருமாள் அவ்வளோ அன்பா அக்கறையா பேசுறார். அவ்வளவு கருணையை வெளிக்காட்டுறார். இந்த கைண்ட் வேர்ட்ஸ் வந்து அப்படியே பிருகு மகரிஷியோட he touched his heart. அப்படியே மனசு அப்படியே இழக்கிடுத்து. ரொம்ப இதமாக இருந்தது. அதை நினைச்சு நினைச்சு தான் இப்படி ஒரு தவறு செய்துட்டோமே அப்படின்னு கண்களில் இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. பெருமாள் வந்து காலை பிடிச்சுட்டு இருக்கார். உடனே பிருகு மகரிஷி என்ன தவறு நேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவர் திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணார். மன்னிச்சுடு பெருமாளே, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இது மாதிரி அந்த ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் மனசுலயே இருக்கிறதுனால கோபம் ஜாஸ்தியாகி அதை எம்பெருமானோட வெளிக்காட்டிட்டார். எத்தனைதான் குற்றம் புரிந்தாலும் உலக மக்கள் அனைவரிடமும் எனக்கு எப்படி நீ அன்பு காட்டினியோ அதே போல காட்டி இரக்கம் அடிப்பவன் என்று தெரியாமல் உன்னுடைய திருமார்பில் அதாவது மார்புல குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியும் பொருட்படுத்தாது நான் இந்த மாதிரி ஒரு பெரிய குத்தத்தை செஞ்சு விட்டுறேன், மகா பாவி ஆயிட்டனே. எனக்கு யாரு வந்து இனிமே வழிய சொல்ல முடியும்? பகவானே கருணை கொண்டு என்னை மன்னிச்சுடு. உன்னுடைய அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். உன்னை க்ஷமித்து விடு, என்னை மன்னித்து விடு, இந்த குற்றத்தை பொறுத்து விடு அப்படின்னு உடனே பெருமாள் என்ன பண்ணியிருப்பார்? நம்மள மாதிரி இருந்திருந்தா இந்த பக்கம் போயிருப்பா. சில பேர் அப்படியே போயிடுவா. பெருமாள் வந்து எல்லா லீலையும் செய்ய வல்லவன், எல்லாரையும் நியமிக்க கூடியவன். பிருகுவையும் கஷ்டத்துல துன்பத்துல மூழ்கடிச்சு இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னார்? பெருமாள் வந்து அந்த பிருகு மகரிஷியுடைய சரணாகதியை ஏற்று அவரை நன்கு மன்னித்து அனுப்பிவிட்டார். அவரும் சந்தோஷமாக கண்டுபிடிச்சிட்டோம், பிரம்மாவா சிவனா விஷ்ணுவா உலக மக்களிடம் யார் மிகவும் அன்பு கொண்டவர்கள் அப்படின்னு தேடி வந்ததனுடைய முடிவு, அதாவது சரியான நிர்ணயித்த அலசி ஆராய்ந்த முடிவு ஸ்ரீ மகாவிஷ்ணுவே உலக மக்கள் அனைவரிடம் மிகவும் அன்பு கொண்டு அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்க வல்லவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தீர்மானமா நேர கங்கை கரைக்கு போனார். கஷ்யப முனிவரிடம் தன்னுடைய நடந்த சம்பவங்களை சொல்லி ஸ்ரீ விஷ்ணுவே அனைவருக்கும் தயையை அளிக்கக்கூடியவன், கருணை காட்டுபவன், மன்னித்து அருள் புரியும் தன்மை கொண்டவன், எல்லோரையும் உய்விக்க வல்லவன் அப்படின்றத நிர்ணயமா சொல்லிட்டார்.
இந்த தயை என்னும் மிக அழகான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் எம்பெருமானின் குணத்தை தான் சுவாமி ஸ்ரீ தேசிகன் அழகா தன்னுடைய தயா சதகம் அப்படிங்கிற ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா எடுத்து காட்டிருக்கார். ஒரு ஒரு ஸ்லோகமும் அற்புதமா அந்த எம்பெருமானுடைய தயை என்கிற குணம் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கறத அழகா காட்டியிருக்கார். அதுல ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறான். அதாவது இந்த இடத்துல இந்த தயையை வந்து சுவாமி தேசிகன் அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற அந்த குணத்தை பெர்சானிஃபை பண்ணிடுறார். அதாவது உருவகப்படுத்திடுறார். தயாதேவி அப்படின்னு உருவப்படுத்திடுறார். அந்த தயாதேவியிடம் சுவாமி தேசிகன் முறையிடுகிறார். அதிலங்கித சாசனேஸ்வ பீக்ஷ்ணம் ரிஷசைலாதிபதிர் விஜృంభி தோஷ்மா புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதீம் ஆத்ரியதே பவத்யதீனைஹி புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதீமாத்ரியதே பவத்யதீனைஹி அதிலங்கித சாசனேஷ்வபீக்ஷ்ணம் ரிஷசைலாதிபதிர் விஜృంభిதோஷ்மா புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதீமாத்ரியதே பவத்யதீனைஹி. அதாவது சொல்ற அந்த தயாதேவி என்கிற மகா குணமே, தயாதேவியே ஒரு சமயம் தன்னுடைய அடியார்கள், அதாவது பிருகு மகரிஷிகள் போன்றவர்கள், அவர்களுடைய குற்றத்தை கண்டு பெருமாள் மிகவும் கோபிப்பதும் உண்டு. கோபிச்சிருப்பாரா? திருமார்புல காலால எட்டி உதைச்சிருப்போன கோபிப்பதும் உண்டு. இருந்தாலும் அப்ப என்ன அர்த்தம், இந்த தயை உடனே பெருமாளை தூண்டி விட்டுடுறா இந்த தயாதேவி. இந்த கோபம்ங்கிறது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கலாம், ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு குணம் எதுவா இருக்கும், மருந்து எதுவா இருக்க முடியும் அப்படின்னா அந்த கோபத்தை திசை திருப்பி விட்டு அவர்களிடம் ஒரு தயை கருணையை காட்ட வைப்பது மருந்தாகும். அந்த தூண்டுதல் வேலையை இந்த தயாதேவி ஸ்ரீனிவாசருக்கு செய்கிறா. எப்படி செய்கிறா? தூண்டி விட்டு, பெருமாளே, பிருகு மகரிஷி நம்முடைய அடியார்கள், எம் அடியார் அது செய்யார், செய்தாலும் நன்னே செய்தார் அப்படிங்கிறதா எம்பெருமானுடைய திருவுள்ளமும். அததான் இந்த தயை என்ன பண்றா, அப்படி திருவுள்ளம் கொண்ட அந்த எம்பெருமானுடைய தயை இவ என்ன பண்றா, தூண்டி விட்டுடுறா. தூண்டி விட்ட உடனே பெருமாள் என்ன பண்றான், மனம் மாறிடுறான். மனம் மாறிட உடனே என்ன ஆயிடுறது, அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, ரிசல்டன்ட் மனம் மாறிட உடனே அந்த மன்னிச்சு விடுறார். தன்னை முன்னாடி சரணாகதின்னு பண்ண அந்த பிருகு மகரிஷிக்கு மன்னிப்பை வழங்கி விடுகிறார். ஆக அந்த கோபத்தையும் மாற்றி ஒரு மருந்தாக இந்த தயை தேவி தூண்டி விடுவதால் பெருமாள் என்ன பண்றான், நம்மளுடைய கோபத்தையும் தணிக்கவல்ல இந்த தயை தேவியை மீண்டும் மீண்டும் நாடுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். அதிலங்கித சாசனேஸ்வபீக்ஷ்ணம் ரிஷசைலாதிபதிர் விஜృంభిதோஷ்மா, உஷ்மான கோபம், புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதீம் ஆத்ரியதே பவத்யதீனேஹி, உன்னுடைய அதீனனாக உன்னையே மறுபடி இந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் நாடி வருகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தயாதேவியிடம் முறையிடுகிறார். இப்படி ரிஷசைலாதிபதே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்ரீனிவாசர் திருமலையில எழுந்தருளிக்கிறது இருக்கட்டும், எப்பவும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர்கள் கோடிக்கணக்கான மக்கள் வந்து கொண்டேதான் இருக்கா. அவர் அவருடைய தயையுடைய இது எப்படி இருக்கு பாருங்கோ, இரக்கம் எப்படி, அன்பு எப்படி வெளிக்காட்டுறார், இரக்கத்தை எப்படி வெளிக்காட்டுறாருன்னா, நம்மளை போல சாதாரண நீச்சனேன் நிறைவொன்றும் இல்லேன் அப்படின்னு இருக்கிறவர்கள் கிரகத்துக்கு கூட இந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில எப்படி திருமலையில எழுந்திருளிக்காரோ அதே போல திருமார்பில் தாயாருடன் ஒவ்வொரு கிரகத்திலையும் எழுந்தருளி இருந்து எத்தனை குற்றம் பண்ணியிருக்கோமோ நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனை பிறவிலே எத்தனை குற்றம் பண்ணியிருக்கோமோ நமக்கு தெரியாது.
அந்த குற்றத்தை எல்லாம் தயவு செய்து மன்னித்து விடு அப்படின்னு அவனுடைய திருவடிகளை சரணாகதி பண்றவளுக்கு கட்டாயம் அந்த எம்பெருமானுடைய அந்த தயை என்றும் என்கிற பிரவாகம் நன்கு கிட்டும். அந்த பெருமாளுடைய தயைக்கு பாத்திரமாக நாம் விளங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையுடன் இந்த சிறு உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். அடியேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. கோவிந்தா ஹரி கோவிந்தா गोकुलनन्दन श्री गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा श्रीनिवासा गोविन्दा श्रीवेङ्कटेशा गोविन्दा।